நீதி கதைகள் டிவி. அது ஒரு அழகான ஊரு. அங்க மலைக்கு கீழே ராமையா அப்படிங்கிற விவசாயி அவனுடைய 3 மனைவிகளான சீதா, கௌரி, லக்ஷ்மி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் விடிய காலையிலேயே ராமையாவோட வீட்டுல சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்களான சோமையாவும் ரங்கையாவும் வந்தாங்க. ஏண்டி கௌரி, காலையில இருந்து நான் எழுந்திருச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தனியா தான் செய்யணுமா? எனக்கு கை கால் வலிக்காதா? ஓஹோ, நீங்க மட்டும் கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. நேத்து முழுக்க 3 வேளையும் சமையல் நான் தான் செஞ்சேன். நீங்க சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன கௌரி, உதவி செய்வான்னு வந்து கேட்டு உதவி செஞ்சீங்களா? எங்களுக்கு மட்டும் அப்ப கை காலெல்லாம் வலிச்சிருக்காதா? அப்போ லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, நீங்க 2 பேரும் போடுற சண்டையை கேட்டு கேட்டு காலையிலேயே என் காதுல இருந்து ரத்தம் வராத குறைதான். ஏன் நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறீங்களா? வீட்டு வேலையை தானே செய்றீங்க. தினமும் அந்த கிணத்துக்கு போய் 10 குடம் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப தெரியும் இடுப்பு வலியும் கால் வலியும். ராமையா தலையில கை வச்சுக்கிட்டு சோகமா, ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? பகல் பூரா அந்த மண்ணில் இறங்கி கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா ராத்திரி நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் 3 பேருக்குள்ளேயும் சண்டையோ சண்டை தான். இதெல்லாம் ஒரு பொழப்பு? மலை மாதிரி கஷ்டம் வந்தாலும் என்னால் தாங்க முடியும், ஆனால் இதுங்க தொல்லைய என்னால் தாங்க முடியலை. என்ன ராமையா இது, காலையிலேயே சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டி அப்படின்னும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே போகணும். இப்படி எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படியா? ஊரில் இருக்கிற எல்லாருமே உங்கள் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமா ராமையா அண்ணன், சோமையா சொல்கிறது உண்மைதான். ஒரு வீட்டில் 3 பொண்டாட்டிங்க இருந்தால் வீடு சொர்க்கம் போல இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவும் இருக்கணும். ஏமா சீதா, கௌரி, லக்ஷ்மி, உங்கள் 3 பேருக்கும் அறிவில்லையா? உங்கள் புருஷன் உங்களுக்காக தானே ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்த அந்த மனுஷனுக்கு சேவை செய்கிறத விட்டுட்டு இப்படி சண்டையை போடுறீங்களே. ரங்கையா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இவங்க 2 பேரும் எனக்கு அப்புறம் வந்தவங்க. அப்ப நான் சொல்றது கேட்கணும்ல. ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. இவளுங்க 2 பேருக்கும் திமிரு ரொம்ப அதிகமா இருக்கு. பாத்தீங்களா எங்க அக்காவுக்கு எவ்வளவு திமிருன்னு? பெரிய மருமகளா இருந்தா என்ன, எங்க மேலெல்லாம் அதிகாரத்தை காட்டியாகணுமா? நாங்களும் இந்த வீட்டு மருமகளுங்க தான், இவரோட பொண்டாட்டிங்க தான். எங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் இல்லையா? அதானே, நான் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சின்னவ கிட்ட இவ்வளவு வேலையை வாங்குறதுல இவங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ? என்ன 2 பேரும் அவ்வளவு வேலை வாங்குறாங்க. ஏன் நான் மட்டும் இவருக்கு பொண்டாட்டி கிடையாதா? ரங்கையா, சோமையா, எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வாழற வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு போல. சும்மா இருக்க முடியாம இவங்க இப்படிதான் தினமும் சண்டை போடுறாங்க. பெரிய கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுக்கற வரைக்கும் இவங்க மாற போறது கிடையாது. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். சில நாட்களுக்கு அப்புறமா வயல வேலையை முடிச்சிட்டு ராமையா வீட்டுக்கு வர வழியில மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். பொண்டாட்டிங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்பதான் வைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ரங்கையாவும் சோமையாவும் ராமையாவும் பார்க்க வந்தாங்க. சீதா அழுதுகிட்டே, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? காலையில வயலுக்கு போகும்போது நல்லா தானே போனீங்க, திடீர்னு என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? அண்ணா, அவருக்கு என்னாச்சுன்னு பாருங்கண்ண, எனக்கு உசுறு போற மாதிரி இருக்கு. கடவுளே, இவருக்கு உடம்பெல்லாம் அனலா கொதிக்குதே, மூச்சு விட கூட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணா, நீங்க பார்த்து சொல்லுங்கண்ண, அவருடைய நாடியை பிடிச்சி சொல்லுங்கண்ண, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்லுங்கண்ண. அப்போ லக்ஷ்மியும் அழுதுகிட்டே, காலையில அவரு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு போர்வையை போத்தி விடல. என்னாலதான் இன்னைக்கு அவருக்கு நிலைமை வந்திருக்கு. என் புருஷனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க சாமி. ரங்கையா நாடியை பிடிச்சு பார்த்து ரொம்பவும் சோகமா, நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சம்மா. ராமையாவுக்கு ஜுரம் மட்டும் இல்லை, அவன் மனசுலையும் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதால அவன் கையை மீறி போயிட்டான். முடிஞ்ச வரைக்கும் நாம சீக்கிரம் வைத்தியம் செஞ்சாகணும், இல்லைன்னா ராமையா நமக்கு இல்லை. என்ன சொல்ற ரங்கையா, அப்போ உயிருக்கு ஆபத்தா? ஐயோ, நம்ம கிராமத்துல பெரிய வைத்தியங்க யாருமே இல்லையே. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? உன்னால அவருக்கு எந்த வைத்தியமும் பண்ண முடியாதா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சோமையா. நம்ம ஊர் மலைக்கு மேல சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை அரைச்சி அதோட சாரை கொடுத்தாதான் ராமையாவுக்கு குணமாகும். ஆனா என்ன, அந்த மலை ஏறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எப்பவுமே ஒரு ஆளு ராமையா பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு ஈர துணியை ஒவ்வொரு நிமிஷமும் தலைக்கு மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஜுரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு.
அப்போ ராமையா ரொம்ப சோகமா கண்ணு திறந்து ரங்கையா கிட்ட, ரங்கையா, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லை. நான் 6 மாசமா கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல், நான் அதை அறுவடை பண்ணியே தான் ஆகணும். அப்படி அதை அறுவடை பண்ணி விற்கல அப்படின்னா என்னோட குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. பாத்தியா சீதா, அண்ணன் சாவு படுக்கையில் இருக்கும்போது கூட உங்களை பற்றி தான் யோசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னமோ தொட்டது 90க்கும் சண்டையை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த அந்த மனுஷனை காயப்படுத்திக்கிட்டே தானே இருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்க மலைக்கு போய் மூலிகையை கொண்டு வரணும், இன்னொருத்தவங்க அவருக்கு சேவை செய்யணும், இன்னொருத்தர் வயலில் போய் அறுவடை பண்ணணும். ஏ ரங்கையா, அது எங்களால செய்ய முடியாதா என்ன? எங்க புருஷனுக்கு ஒண்ணுனா நாங்க எது வேணும்னாலும் செய்வோம். இங்க பாருங்க கௌரி, சீதா, 2 பேர்ல யாராவது மலைக்கு போங்க. இங்க உக்காந்துக்கிட்டு நான் அவரை பாத்துக்கிறேன். ஏக்கா, நீ தான் அந்த மலைக்கு ஏறி போறது, மலை ஏறுறது கஷ்டம்னு எங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் நீ சுலபமான வேலையை எடுத்துக்கிற, எங்களுக்கு மட்டும் கஷ்டமான வேலையை எதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நானும் அந்த மலைக்கு மேல எல்லாம் போக முடியாது. மலைக்கு மேல கொடூரமான மிருகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. உங்க 2 பேர்ல யாராவது மலை ஏறி போங்க, நான் வேணும்னா வயலுக்கு போறேன். ரங்கையா அதை கேட்டு கோவமா, போதும் நிறுத்துறீங்களா? உங்கள் புருஷன் இருப்பானா செத்துடுவானானே தெரியல. ஆனால் நீங்கள் 3 பேரும் உங்களுக்குள்ள சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போடுங்க போடுங்க. இப்படியே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு காலையில் உங்கள் புருஷனை பொணமாக தான் பார்ப்பீங்க. அவன் உயிர் எப்போவோ போயிருக்கும். அப்போ உங்கள் நிலைமை என்னாகும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரங்கையா சொன்னப்பதான் அவங்களுக்கு நிலைமை என்ன அப்படிங்கறதே புரிய வந்துச்சு. 3 பேருமே சண்டை போடாம அமைதியாயிட்டாங்க. சீதா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ரங்கையா சொல்றது உண்மைதான். நாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், நமக்குன்னு துணையா இருக்கிற நம்ம புருஷன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. என்ன மன்னிச்சிடுங்க. பெரியவளா இருந்து நான் உங்களை பொறுத்துக்கிட்டு போகாம நானும் சண்டை போட்டுட்டேன். இனிமே நம்ம 3 பேரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். அக்கா, நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? நீ பெரியவ, நான் சின்னவளா இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். தப்பு என் மேலேயும் தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கார காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அக்கா, என்னையும் மன்னிச்சிடுக்கா. இனிமே நீ என்ன சொல்றிய நான் கேக்குறேன். நம்ம புருஷனை காப்பாத்தினா அதுவே போதும்க்கா. எனக்கு அவருடைய உசுரை விட நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்பாடா, இப்போவாவது 3 பேருக்கும் அறிவு வந்துச்சு. நல்லா யோசிச்சு யார் எந்த வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. நானும் ரங்கையாவும் இதோ ராமையா கூடவே இருக்கும். அவனுக்கு துணையா இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. அண்ணன், இந்த வீட்டுக்கு பெரியவன் நான் தான். எனக்கு விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால இன்னைக்கே நான் வயலுக்கு போய் ராத்திரியோட ராத்திரியா கூலி ஆட்களை வச்சு எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு மூட்டையை கொண்டு வந்து குடோன்ல வச்சிடுறேன். அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, அப்ப நான் மலையேறி போறேன். சின்ன வயசுல இருந்தே மலையேறி எனக்கு பழக்கம் இருக்கு. இருட்டா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு நான் வரேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்கு அந்த மூலிகை தான் வேணும்னா அதை நான் கொண்டு வர மாட்டேனா என்ன? அப்போ நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். ரங்க என்ன சொன்ன மாதிரியே ராத்திரியும் பகலமா அவரை நெத்திக்கு ஈர துணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜுரத்தை அதிகமாக விட மாட்டேன். நீங்க 2 பேரும் தைரியமா போயிட்டு வாங்க. வீட்ல இருந்து அவரை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்பதான் 3 பேரும் சரியான முடிவெடுத்திருக்கீங்க. சீதா, வயல்ல அறுவடை பண்ண நானும் வரம்மா, உனக்கு துணையா இருக்கிறேன். அப்புறம் கௌரி, நீ மலைக்கு தனியா போக வேண்டாம். சோமையாவும் கூட வருவாரு, உனக்கு துணையா இருப்பாரு. அப்புறம் நீ வீட்ல இருந்து பாத்துக்கோமா. அன்னைக்கு நடுராத்திரி ஆயிடுச்சு. கௌரி கஷ்டப்பட்டு மலைக்கு போய் மூலிகைய பறிச்சுக்கிட்டு வந்தா. சீதா கஷ்டப்பட்டு அறுவடை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்தா. பாவம் கௌரி சோகமா காலை பிடிச்சுக்கிட்டு, லக்ஷ்மி, ரங்க என்ன சொன்ன மூலிகை இதுதானான்னு கொஞ்சம் பாரு. மலை ஏறி ஏறி முட்டியிலேருந்து கால் பாத வரைக்கும் பயங்கரமா எரியுது. ஆமா, இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? லக்ஷ்மி கௌரியோட கையில இருக்கிற அந்த மூலிகைய வாங்கிக்கிட்டு, ஐயோ அக்கா, என்னக்கா உன் கால் இப்படி செவந்து போயிருக்கு? வந்தீங்க உக்காரு. உனக்கு குடிக்க நான் டீ கொண்டு வந்து கொடுக்கவா? அவருக்கு இன்னும் உடம்பு கொதிச்சுக்கிட்டு தாக்கா இருக்கு. இரு, இப்பவே போய் இந்த இலையை அரைச்சி அந்த ரசத்தை கொண்டு வந்து அவருக்கு குடிக்க கொடுத்துடலாம். லக்ஷ்மி, நானும் அறுவடை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெல் எல்லாத்தையும் மூட்டையில போட்டு மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு அது மேல தார்பாய் போட்டுட்டு வந்துட்டேன். இடுப்பு, கை காலு எல்லாமே எனக்கு வலிக்குது. அக்கா, உன்னை பார்த்தாலே தெரியுதுக்கா, இன்னைக்கு நீ வயல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. இத்தனை நாளா நீ எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கேன்னு நான் திட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம புருஷனோட உழைப்ப காப்பாத்தினதே நீதான்க்கா. நம்ம 3 பேரும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்குதான் நம்ம 3 பேரும் ரொம்ப பொறுப்புள்ளவங்களா நடந்திருக்கோம்னு எனக்கு தோணுது. சரி, சீக்கிரமா அந்த மருந்து அரைச்சிட்டு வா, அவர் வாயில ஊத்தலாம்.
லக்ஷ்மி மருந்து கொண்டு வந்தா. அக்கா, அவர் தலையை தூக்குங்க, நான் மெதுவா வாயில அந்த மருந்தை ஊத்துறேன். 3 பேரா சேர்ந்து ராமையாவுக்கு அந்த மருந்தை கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில ராமையாவுக்கு ஜுரம் குறைஞ்சு போச்சு. பொறுமையா எழுந்திருச்சு உக்காந்தான். அப்பதான் சோமையா ரங்கையா 2 பேரும் ராமையாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. ரங்கையா, சோமையா, வாங்க வாங்க. என் வீட்டில் என்ன நடக்குது? எனக்கு நேத்தெல்லாம் என் வீட்டில் என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்லை. என் பொண்டாட்டிங்க 3 பேரும் சந்தோஷமா ஒன்றா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஜுரம் குறைஞ்சிடுச்சு, ஆனால் மயக்கம்தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஆமாம், நேற்று இங்கே என்ன நடந்தது? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்களேன். ராமையா, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். நேற்று நீ உடம்புக்கு முடியாமல் இங்கே தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ உன் பொண்டாட்டிங்க 3 பேரும் தான் நீ செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு உன்னை காப்பாற்றி இருக்காங்க. உனக்கு உடம்புக்கு முடியாமல் போன உடனே அவங்களுக்கு உள்ளே இருந்த போட்டி பொறாம சண்டை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆமா ராமையா, பெரியவங்க சீதா ராத்திரியே வயலுக்கு போய் அறுவடை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கௌரி மலையேறி போய் ராத்திரியோட ராத்திரியா உன்னை காப்பாற்ற மருந்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மி உனக்கு ஜுரம் கம்மியாகிற வரைக்கும் ராத்திரி முழுக்க உன் பக்கத்தில் உக்காந்து ஈர துணியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னோட 3 பொண்டாட்டிங்களும் சேர்ந்து தான் உன்னோட உயிரை இன்னைக்கு காப்பாற்றி இருக்காங்க ராமையா. அப்பதான் 3 பேருமே எழுந்திருச்சாங்க. ஏங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜுரம் பரவாயில்லையாங்க? அண்ணன், என் வீட்டுக்காருக்கு இப்போ பரவாயில்லையா? அவரு நல்லபடி எழுந்திருச்சு உக்காந்துருக்காரு. ஏங்க, இப்பதாங்க எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. இத்தனை நாளா நாங்க போட்டுக்கிட்ட சண்டையால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே எங்க 3 பேருக்கு நடுவுல சண்டையே வராது. நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். ஆமாங்க, இது வரைக்கும் அக்காங்க கிட்ட நான் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். இனிமே என் கூட பிறந்த அக்காங்களா நினைச்சுக்கிறேன். இனிமே எப்பவுமே அவங்க கூட நான் சண்டை எதுவும் போடாம ஒற்றுமையா இருக்கிறேங்க. எங்க 3 பேருக்குமே நீங்க நல்லா இருந்தா அதுவே போதுங்க. ராமையா அதை கேட்டு கண்ணுல கண்ணீரோட எல்லாரையும் பார்த்து, நீங்க 3 பேருமே என்னோட உயிரை காப்பாத்தின தேவதைங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்த ஜுரம் கூட நல்லதுக்கு தான்னு தோணுது. இத்தனை நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே எனக்கு வந்த இந்த ஜுரம் தானே. பாத்தியா ராமையா, நேத்து வரைக்கும் குருஷேத்திர மாதிரி இருந்த வீடு இப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதால அழகான வீடா மாறி இருக்கு. உண்மைதான் சோமையா, மனுஷங்களுக்கு நடுவுல பிரச்சனைங்க வரும். ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாமே சரியா போயிடும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட மனசும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தங்களால இன்னொருத்தங்களை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா நாம எல்லாரும் ஒருத்தங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி கஷ்டத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கும் போதுதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பம் சந்தோஷமா இருக்கும். முன்னொரு காலத்துல ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊரோட பச்சை பசேல்னு இருக்கிற வயல்ல சில்லுன்னு காத்து வீசி சூரிய ஒளியும் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு வீட்டுல பத்ரையா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ராஜம்மா மட்டும் வீட்டுக்கு மாப்பிள்ள வர போறாரு அப்படின்னு அடாவடியா வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜம்மா மனசுல புது மருமகனை பேச்சாலேயே எப்படி சோதிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, வீட்டுக்கு மாப்பிள்ள வர போறாரு அப்படிங்கிற பதட்டமே இல்ல. அவரு பட்டணத்துல படிச்சவரு. பட்டணத்துல படிச்ச திமிரு இருக்கா இல்ல ரொம்ப அடக்கமான மாப்பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் நிறைய கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். சரியா போச்சு. மருமக தடவை வரும்போது வரவேற்கிறதுக்கு பதிலா அவரை சோதிக்க போறியா? அவரு பட்டணத்துல இருந்தாலும் விவசாயம் ரொம்ப நல்லா பண்றாரு. அவரு கோவப்பட்டா நம்ம மான போயிடும் பாத்துக்கோ. என் பொண்ணு அவரை நம்பி கொடுத்துருக்கேன். அவரு கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றாளா இல்ல கஷ்டப்படுறாளான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நான் வைக்கிற பரீட்சையில அவரு ஜெயிக்கணும். நீங்க நடுவுல மூக்க நுழைக்காதீங்க. சரி, உன்னோட விருப்பம். என் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். இப்ப என்ன தோரணம் கட்டணுமா? நான் போய் கட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த தெருவுல மாட்டு வண்டியோட சத்தம் கேட்டுச்சு. அந்த வண்டியில இருந்து கோபாலும் சீதாவும் இறங்குனாங்க. கோபாலோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்ல. ரொம்ப நம்பிக்கையா எது வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற தைரியம் தான் இருந்துச்சு. அப்பா, அம்மா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? வர வழியில மழை வர மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை வரவே இல்ல. வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. பட்டணத்துல வண்டியிலேயே போயிருப்பீங்க வந்திருப்பீங்க. எங்க ஊருக்கு மாட்டு வண்டியில வரும்போது இடுப்பு வலி எதுவும் வந்துடலையே. நான் பட்டணத்துல இருந்தாலும் பிறந்தது இந்த மண்ணில் தானே அத்தை.
எனக்கு இந்த மாட்டு வண்டியில வர்றது ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். பாத்தியாம்மா, சொந்த ஊருனாலும் விவசாயினாலும் அவருக்கு மரியாதை ரொம்ப அதிகம். அவரை மட்டம் தட்டி பேசாத. சரி சீதா, உள்ள போய் 2 பேரும் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறேன். கோபால் வந்து உக்காந்து அவங்க மாமனார் கிட்ட விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு சுப்பையா அவனுடைய மனைவியான கௌரி புது மாப்பிளைய பாக்குறதுக்காக அங்க வந்தாங்க. என்ன ராஜம்மா, பட்டணத்து மாப்பிள்ள வந்திருக்காராமா? எங்க இருக்காரு? அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா? ஐயோ, மாப்பிள்ள உள்ளதா உட்காந்துக்கிட்டு இருக்காரு கௌரி. போ, நீயே போய் பேச. எப்படி இருக்கீங்க மாப்பிள? கேள்விப்பட்டேன் பட்டணத்துல கூட நீங்க விவசாயம் தான் பண்றீங்களாமே. எதுக்கு இந்த மண்ணு சேத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கு போலாமே. எங்க சீதா மேல நிறைய சொத்து இருக்கே, அதனால விவசாயம் அப்படிங்கிற பேரை சொல்லி மாமனார் வீட்லயே தங்கிடலான்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? சுப்பையா, கௌரி, வார்த்தைய பார்த்து விடுங்க. எங்க மாப்பிள்ள சொத்து காசப்பட்டு வரவர் இல்ல. பண்டிகைனால கெடுக்காதீங்க. ஐயோ மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யறத விரும்பல. எனக்கு சொந்தமா எதனா செய்யணும். படிச்ச படிப்பை விவசாயத்துக்கு பயன்படுத்தினா மண்ணுல பொண்ணை கூட விளைய வைக்கலாம். அப்புறம் நான் சொத்து கேட்குற பிச்சைக்கார மருமகன் கிடையாது. என் மாமனார் கொடுத்த பெரிய சொத்து என் பொண்டாட்டி தான், அதுவே போதும். நல்ல புத்திசாலியான மருமக தான் வந்திருக்கான் ராஜம்மா. பேச்சாலேயே வாயை மூடிட்டானே. ஆமா ஆமா கௌரி, சரி சரி உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பெரியவங்க எல்லாரும் பேசிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா சீதா கோபால் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பேசுறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஏங்க, இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கவலைப்படாத சீதா, எல்லா அம்மாவுக்கும் பொண்ணை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கும். அதை நான் பெருசா எடுத்துக்கல. கௌரியத்தை சொத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஆனா நீங்க சரியான பதில் தான் அவங்களுக்கு கொடுத்தீங்க. பெரியவங்க சொல்றத தப்பா எடுத்துக்க கூடாது சீதா. நாம அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரி வா வா, அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்து உட்காந்துருந்தப்போ மாப்பிள்ளையோட பொறுமைய சோதிச்சு பாக்குறதுக்காக ராஜம்மா பாயசத்துல உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க. அதே மாதிரி துவையல்ல உப்புக்கு பதிலா சர்க்கரையை அள்ளி கொட்டிட்டாங்க. மாப்பிள்ள, உங்களுக்காக மாங்காயை பறிச்சு துவையல் அரைச்சி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, எங்க அம்மா மாங்காய் துவையல் ரொம்ப நல்லாவே செய்வாங்க. கோபால் அந்த துவையல் எடுத்து வாயில வச்ச உடனே அது ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. மாமியார் தன்னை சோதிக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க மாப்பிள்ள, துவையல் எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. பொளிக்கிற மாங்காய் உங்க கைப்பட்டதும் இனிப்பா மாறிடுச்சு. உங்க கைப்பட்டா எல்லாமே இனிக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதை கேட்டு சீதா ஆச்சரியமா அந்த துவையல் எடுத்து சாப்பிட்டப்போ அது ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. கோவமா அவங்க அம்மாவை முறைக்கும் போது கோபால் அவளை கண்ணாலேயே அடக்குனா. மாப்பிள்ள, சாப்பிட்டீங்கல்ல, இந்தாங்க உங்களுக்காக நான் செஞ்ச சேமியா பாயசம், சாப்பிடுங்க. கோபால் அந்த பாயசத்தை எடுத்து வாயில ஊத்துனதுமே அது கடல் தண்ணி மாதிரி உப்பா இருந்துச்சு. ஆனாலும் அவன் சிரிக்கிறத விடல. அத்தை, இந்த பாயாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் பாலும் சர்க்கரையும் போட்டு செய்வாங்க. நீங்க வேற எதையோ போட்டு செஞ்ச மாதிரி இருக்கே. ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிக்கலையா? குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லங்க அத்தை, உங்க தாய் பாசம் எப்படி இனிப்பா இருக்குன்னு இந்த துவையல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மாமியார் பாசம் எப்படி இருக்கும்னு இந்த பாயாசம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் இனிப்பும் உப்பும் கஷ்டமோ சந்தோஷமோ மாதிரி வாழ்க்கையில எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. பாத்தியா ராஜம்மா, நீ என்ன வேணுனாலும் சோதிக்கிறேன்னு பண்ணலாம். ஆனா நீ என்ன பண்ணாலும் அதை சரியா சமாளிக்கிறாரு மாப்பிள்ள. அவரை உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமாங்க, நானும் மாப்பிள்ளைய சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. சீதா, உள்ள சக்கரை போட்ட பாயசமும் உப்பு போட்ட துவையிலும் இருக்கு பாரு, கொண்டு வந்து கொடு. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுப்பையா மறுபடியும் வந்து கோபால வெறுப்பேத்துறதுக்கு முயற்சி பண்ணான். மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வயலுக்கு பக்கத்து வயல்காரன் வரப்ப வெட்டி உங்க வயலுக்கு தண்ணி வராம பண்ணா நீங்க கோவப்படுவீங்களா? சுப்பையண்ண, இப்ப எதுக்கு இந்த கேள்வி? மறுபடியும் என் மருமகனுக்கு தொந்தரவு கொடுக்க வந்திருக்கீங்களா? பரவாயில்ல அத்தை. அண்ணன், வரப்ப வெட்டி அவன் தண்ணியை தடுத்ததுக்கு கோவப்பட்டா எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். அதுக்கு பதிலாக என் வயல்ல சின்னதா ஒரு பள்ளம் தோண்டி மழை தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறேன். என்னோட பிரச்சனைக்கு நான் தான் தீர்வை தேடணும். நாம மற்றவங்கள நம்பி இருக்க கூடாதுல்ல.
பரவாயில்லையேப்பா, உன்னை கேள்வி கேட்டு மடக்கலான்னு நான் முயற்சி பண்ணா பதில கொடுத்து என்ன நீ மடக்குறியே? கோபால் சொன்ன பதில கேட்டு ராஜம்மாவோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு பரீட்சை வச்சாலும் கூட சிரிப்பு கொஞ்சம் கூட மாறாம எல்லாத்தையும் சமாளிச்ச மருமகனை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. மாப்பிள்ள, நீங்க ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பொறுமைசாலி. என் பொண்ணை கொடுத்தனே, என் மாப்பிள்ள எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சோதிச்சு பார்த்தேன். ஆனா நீங்க சொக்க தங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ அத்தை, நீங்க பெரியவங்க, என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. போன இடத்துல பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. எனக்கு உங்க மேல கோவமெல்லாம் இல்ல. என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டதே போதும். சபாஸ் மாப்பிள்ள, என் பொண்டாட்டியையே நீங்க அடக்கிட்டீங்க பாருங்க. இனிமே இங்க இருக்கிற வீடும் மனுஷங்களும் உங்களுக்கு சொந்தம். உண்மைதான் ராஜம்மா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன் பொண்ணு சீதா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்படி மாமியார் பக்கத்து வீட்டுக்காரங்க வச்ச சோதனையில கொஞ்சம் கூட கலங்காம தைரியமா சிரிப்போட கோபால் எல்லாருக்குமே ஒரு பதில கொடுத்தான். எந்த ஒரு பிரச்சனை வரும்போது, எந்த ஒரு கஷ்டம் வரும்போதும் கோவப்படுறது அதுக்கு தீர்வாகாது. அதுக்கு பதிலா பொறுமையா நாம கொஞ்சம் அறிவோட யோசிச்சா கோவமே படாம அந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம். இதுதான் இந்த கதையில இருக்கிற நீதி. எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் கோவப்படாம பொறுமையா கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்டயே இருக்கும். கோவம் உறவுகளை உடைச்சிடும், ஆனா பொறுமை உறவுகளை காக்கும்.